என்னங்க, என்ன இந்த வீக்கெண்ட் எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போங்கங்க. வெளியே போகணுமா? எங்கே போகிறது? நம்ம வேணா எங்க அம்மா வீட்டுக்கு போவோமா? ஆஹா, நம்மளே அவ தங்கச்சி எப்படா எடுத்து பார்க்க போறோம்னு இருந்தோம். அவளே ரூட்டை போட்டு கொடுக்குறா. போலாமே. எங்க இந்த தடவை எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 நாளாவது நிம்மதியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணுங்க. எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலே போதுமே, உங்க அம்மாக்கு எப்படிதான் மூக்கு வேர்க்குமோ. கரெக்டா ஃபோன் பண்ணிட்டாங்க பாருங்க. ஹலோ, சொல்லுங்க அத்தை. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன், நீங்களே கரெக்டா கால் பண்ணிட்டீங்க. நீ என்ன பத்தி பேசிட்டு இருந்தியா? ஆ, சரி சரி. என் மகன் எப்படி இருக்கான்? அவர் ரொம்ப நல்லா இருக்காரு அத்தை. நான் அவரை அப்படி வச்சு பாத்துக்கிறேன். நீ அவனை எப்படி பார்த்துப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, இன்னைக்கு வீட்ல என்ன சமையல் செஞ்ச? அவருக்கு ரொம்ப பிடிக்குமேனு கார குழம்பு வச்சேன் அத்தை. கார குழம்பா? அவன் காரம் அதிகமா சாப்பிட மாட்டானே, அவனுக்கு ஏத்த அளவுல காரம் எல்லாம் போட்டியா? அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்த அளவு தான் அத்தை போட்டேன். இப்ப நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, வீக்கெண்ட் வந்துருச்சு, என்னை எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போ, என்ன அங்க கூட்டிட்டு போ, இங்க கூட்டிட்டு போன்னு அவன் உயிரை வாங்காத. வெளிய ஒரே மழையா இருக்கு, 2 பேரும் வீட்லயே இருங்க. சரிங்க அத்தை, நீங்க சொன்னா சரியா தான் அத்தை இருக்கும். அதை சொல்லதான் ஃபோன் பண்ணேன். சரி, நான் வச்சிடுறேன். இத்தனை நாளா உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன், கார குழம்புல உங்களுக்கு எவ்வளவு காரம் போடணும்னு எனக்கு தெரியாதா? வந்துட்டாங்க பெருசா. போனை எடுத்த உடனே என் மகன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்கல்ல, ஒரு வார்த்தையாவது நீ எப்படிமா இருக்குன்னு கேக்குறாங்களா? டெய்லி காலையில ஃபோன் பண்ணி நீ என்ன சமைச்ச, அவன் சாப்பிட்டானா, அவன் வேலைக்கு கிளம்பி போயிட்டானா, அவன் என்ன பண்றான், அவன் நல்லா இருக்கானா, உங்களை பத்தி கேட்கறதுக்கு எனக்கே ஃபோன் பண்றாங்க. உங்களுக்கே நேரா ஃபோன் பண்ண வேண்டியதானே? நயன்ட்டு. சரி, அவங்கள விடுங்க. நம்ம இந்த வீக்கெண்ட் எங்க அம்மா வீட்டுக்கு போறோம் தானங்க, போய் ரொம்ப நிம்மதியா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணுங்க. திரும்ப உங்க அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்களுக்கு இப்ப என்னதான் வேணுமா? ஹலோ, என்னத்த திரும்ப கால் பண்ணிருக்கீங்க? ஏதாவது சொல்ல மறந்துட்டீங்களா? நீ இவ்ளோ நேரமா போனை கட் பண்ணாம தாண்டி பேசிட்டு இருந்த. அத்தை, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் அடுப்ப பால்ல வச்சேன். நான் போய் அமர்த்தனா பால் பொங்கிடுந்த. நான் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு போறேன்.